உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கடவுளே கிருஷ்ணா, என்னை இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தள்ளிட்டீங்களே. ஒரு பக்கம் மோகனையாவுக்கு உடம்பு கொஞ்சம் கூட சரியில்லை, இன்னொரு பக்கம் அம்மா மேல எனக்கு சந்தேகம் இருக்கு, இவங்க தான் குருமாவா இருப்பாங்களோன்னு. இன்னொரு பக்கம் பெரிய சந்தேகம், இந்த தாமினி தான் துளசி அக்காவை கொலை பண்ணியிருப்பாளோன்னு. கடவுளே கிருஷ்ணா, நான் இந்த கேள்வின்ற சக்கரவியூகத்துக்குள்ள முழுசா மாட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்க தானே எனக்கு உதவி செய்யணும். இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் கண்டுபிடிக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஆனா என்னோட முதல் கேள்விக்கான பதிலை இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு நீங்க சொல்லணும். அம்மாதா குருமாவா இல்லையான்னு. ஏன்னா கடவுளே கிருஷ்ணா, இந்த கேள்விக்கான பதில் எனக்கு தெரிய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் தான் நல்லா இருக்கேன்னு உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்ல, எதுக்கு அனாவசியமா வந்து என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்க நீ? அம்மா எப்படி அப்படி ஒரு வாட்டி பார்க்க விடுங்க. ராதா, நீ ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? ஓ மாமனார் தான் போன் பண்ணாரு. அவர் ஊருக்கு போய் சேர்ந்துட்டாராம். அந்த தகவலை சொல்றதுக்காக கால் பண்ணாரு. அப்பா, நீங்க அம்மா கிட்ட பேசலையா? இல்லம்மா, 2-3 தடவை அவகிட்ட பேச போன் பண்ணேன். ஆனா காதம்பரி போன் எடுக்கல. அம்மா இப்படி போய் சொன்னது, அப்புறம் அவங்க உடம்புல இவ்ளோ காயத்துக்கான அடையாளம், இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்கு. ஒருவேளை அம்மா தான் குருமாவா இருப்பாங்களோ? என் மோகனையா ஏற்கனவே துளசி அக்காவால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இப்ப அவரோட அம்மா தான் குருமான்ற விஷயம் அவருக்கு தெரிஞ்சா பாவம், அவர் மொத்தமா உடைஞ்சு போயிடுவாரு. கடவுளே கிருஷ்ணா, இப்ப என்ன பண்றது? ஆனா எதுவா இருந்தாலும் இப்ப எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு குருமா சம்பந்தப்பட்ட எல்லா ரகசியத்தையும் வெளியே கொண்டு வர்றதுதான். ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. மோகன் அண்ணா உடம்புக்குள்ள இருக்கிற துளசி அண்ணியோட ஆவி சொல்றது உண்மையா? தாமினிதான் அம்மா இவதாமா என்ன கொன்னா. அப்போ உண்மையாவே துளசி அண்ணி சூசைட் பண்ணிக்கலையா? அவங்கள கொலை பண்ணிட்டாங்களா? அதுவும் அவங்களை கொலை பண்ணது தாமினியா? அந்த தாமினி ஒருத்தரை கொலை பண்ணுவான்னு என்னால கற்பனை கூட பண்ண முடியல. இங்க பாரு ராகுல், தாமினி அண்ணன் அடையணும்னு நினைக்கிறா. மோகன் அண்ணாவை அடைய அவ என்ன வேணாலும் பண்ணுவா. ஆனா ஒருத்தரை கொலை பண்ற அளவுக்கு அவ கெட்டவளா? ஏன் பண்ண மாட்டா? ஞாபகம் இருக்குல்ல, அன்னைக்கு நம்ம எல்லார் கண்ணு முன்னாடியும் மோகன் அண்ணாக்காக தாமினி ராதாவை சுட பார்த்தால. அண்ணா நடுவுல வந்து ராதாவை காப்பாத்தினாரு. துளசி அண்ணிய கொன்ன மாதிரி ராதாவையும் தாமினி கொன்னு இருப்பா. சரி ஒத்துக்கிறேன், தாமினி தான் துளசி அண்ணியை கொலை பண்ணானே வச்சுக்கோ. அப்போ ஐடியலி துளசி அண்ணியோட ஆவி தாமினி தானே துரத்தணும். அதை விட்டுட்டு மோகன் அண்ணாவை ஏன் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அவருக்கு ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கணும்? என்னால மோகன் அண்ணாவை இந்த நிலைமையில பார்க்கவே முடியல. ஏன்னா மோகன் அண்ணா ராதாவை தாமினி கிட்ட இருந்து காப்பாத்திட்டாரு. ஆனா துளசி அண்ணி சாகும்போது அண்ணன் காப்பாத்த அங்க இல்லல்ல. யாராவது இருக்கீங்களா? காப்பாத்துங்க மோகன். இன்ஃபேக்ட் துளசி அண்ணி உயிரோட இருக்கும்போது கூட தாமினி பத்தின உண்மையா அண்ணன் கிட்ட அவங்க சொல்ல முயற்சி பண்ணாங்க. ஆனா அண்ணன் கேட்டாரா? மோகன், நீ அந்த தாமினி நம்பவே நம்பாத. அவளை முதல்ல நம்ம வாழ்க்கையில இருந்து தூக்கி போடு. ஆனா நம்மளோட வாழ்க்கையில இருந்து என்னால அவளை வெளியே அனுப்ப முடியாது. உனக்கே தெரியும்ல, நம்ம கல்யாண விஷயத்தால அவ ஏற்கனவே வருத்தத்துல இருக்கா. நான் என்னமோ அவளை ஏமாத்திட்டேன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. இந்த நேரத்துல நான் அவளை என் ஆபீஸை விட்டு வெளியே அனுப்பணுமா?
இது சரியா இருக்குமா? ஆனா அவ நம்ம கிட்ட இருந்து நம்ம குழந்தைய பறிக்க முயற்சி பண்றாளே, அது சரியா? துளசி, நீ என்ன சொல்ற? ஆனா மோகனா புரிஞ்சுக்கவே இல்ல. அந்த கோவமா கூட இருக்கலாம். அதுவும் இல்லாம அந்த சாமி சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்கா? துளசி அண்ணியை யாரோ ரொம்ப துடிக்க வச்சிருக்காங்க. அதனால அவங்க பிரேதாத்மாவா மாறிட்டாங்க. துளசியோட ஆன்மாவுக்கு யாரோ அதிகமான வேதனையை கொடுத்திருக்காங்க. அதனால தான் அவ ஒரு பிரேத ஆத்மாவா மாறிட்டா. இப்ப அவ குறிக்கோள் ஒண்ணுதான், அதுதான் பழிக்கு பழி. அப்பனா அவங்க ரொம்ப கோவமா இருப்பாங்களா இப்போ? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கீர்த்தி. என்ன நடக்கும்னே தெரியல. அப்புறம் கீர்த்தி, அப்போ ராதா சொன்னதெல்லாம் உண்மையா? நிஜமாவே இத்தனை வருஷமா துளசி அண்ணியோட ஆத்மா நம்ம வீட்ல நம்ம கூட தான் இருந்துச்சா? நமக்கே தெரியாம இவ்வளவு நாள் நம்ம கூட இருந்திருக்காங்க. துளசி அக்கா இறந்து போயிட்டாங்க. ஆனா அவங்களோட ஆன்மா இன்னைக்கும் இங்கதான் இருக்கு. நம்ம எல்லார் கூடவும், நம்ம எல்லாருக்கும் நடுவுல. ஏன்னா அவங்க குஷி கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ராகுல், என்ன ராகுல் நீ என்னென்னமோ பேசுற? நீ தானே இதை இம்பாசிபிள்னு கூட சொன்ன. அப்படி இருக்கும்போது எதுக்கு உனக்கு டவுட் வருது? ராதா ஏதோ தப்பா உளறிட்டு இருக்கான்னு நீ தானே என்கிட்ட சொன்ன. அதுவும் இல்லாம அம்மா போய் சொல்ல மாட்டாங்க. என்னுடைய இந்த குடும்பமும் என் பிள்ளைங்களும் தான் என்னுடைய மிகப்பெரிய பலமே. ஆனா இப்போ அதுவே கொஞ்சம் தடுமாறுதோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இல்ல, இவங்களுக்கு என் மேல இருக்கிற நம்பிக்கை அவ்வளவு லேசில உடைய நான் விட மாட்டேன். அதுவும் இல்லாம இன்னைக்கு ராத்திரி குருமான் யாரோ வராங்கல்ல, அப்ப தெரிஞ்சிரும்ல எது உண்மை எது போயின்னு. மோகனண்ணா உடம்புக்குள்ள யாரோட ஆவி இருக்கு, எதுக்காக இருக்கு, என்ன குறிக்கோளோட இருக்குன்னு எல்லாம் தெரிஞ்சிரும்ல. கிருஷ்ண பரமாத்மா, இது எல்லாத்தையும் எதிர்த்து போராடுற சக்தியை ராதாக்கு கொடுங்க. ராதா, என்னாச்சு மோனியா? உங்களுக்கு சாப்பாடு பிடிக்கலையா? என்ன வேணும் சொல்லுங்க. எனக்கு உன்னோட ரத்தத்தை குடிக்கணும். துளசி அக்கா? ஆமா அண்ணா, துளசி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.